வெல்கம் டு அம்மா பாப்பு ஸ்டோரி டைம். கதை கேட்போம், கற்பனை திறனை வளர்ப்போம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை வழி வரலாறில் பார்க்க போகிற ஊர் எது தெரியுமா? ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற தங்கச்சி மடம் அக்கா மடம்ங்கிற ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது, தங்கச்சி மடம் அக்கா மடமா? அப்படின்னா ஊர் பேர்லாம் இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாம் குட்டீஸ், அந்த ஊரோட வரலாறை பற்றி பார்க்கலாமா? 18ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் சீமையை ஆண்டு வந்த மன்னர் முத்து விஜய ரகுநாத சேதுபதி மண்டபம் தோணித்துறை பகுதியிலிருந்து பாம்பன் வரைக்கும் பக்தர்கள் போகிறதுக்காக இலவச படகு பயணம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதை பார்த்துக்கிறதுக்காக தண்டத்தேவருங்கிற தளபதியையும் நியமிச்சிருந்தார். அந்த தண்டத்தேவர் யார் தெரியுமா? அந்த மன்னரோட மகள்களான சீனி நாச்சியார் மற்றும் லக்ஷ்மி நாச்சியார் ஆகிய 2 பேரையும் கல்யாணம் பண்ணவர் தான். தங்கச்சிமடம் பகுதியில் இருந்து அரண்மனையில் தங்கி இருந்து அரசு பணிகளை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் யாத்திரவாசிங்கெல்லாம் பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் செல்றதுக்காக சாலை வசதி ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாரு தண்டத்தேவர். இதுக்காக படகுல பயணிக்கிற யாத்திரவாசிக கிட்டெல்லாம் படகு வரி ஒன்று விதித்து அந்த வருவாயை பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணி அதை செயல்படுத்தவும் செஞ்சார். அந்த நாள்லலாம் சேது யாத்திரைன்னா என்ன தெரியுமா? ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை தரிசித்துட்டு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் அரண்மனைக்கு போய் சேது மன்னரை சந்திச்சுட்டு அங்கே இருக்கிற ராஜராஜேஸ்வரி அம்மனை தரிசிப்பதோடு நிறைவு பெறும். அதுதான் சேது யாத்திரை. அந்த மாதிரி மன்னரை சந்திக்க போன யாத்திரைவாசிங்கெல்லாம் தங்கக்கிட்ட படகு வசூல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் சொன்னாங்க. இதை அறிஞ்ச மன்னர் ரொம்ப கோபப்பட்டார். யாத்திரைவாசிகிட்ட இருந்து வரி வசூல் செய்வது சிவனுக்கு செஞ்ச துரோகம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதனால் தன்னோட 2 மகள்களை கல்யாணம் பண்ண கணவர்னு கூட பார்க்காம சிவ துரோகத்தில் ஈடுபட்டனால அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மன்னனோட உத்தரவுப்படியே தண்டத்தேவருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதனால் அவரோட மனைவிகளான சீனி நாச்சியாரும் லக்ஷ்மி நாச்சியாரும் தீயில பாய்ந்து உடன்கட்டை ஏறி அவங்களும் அவங்களோட உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. அதனால் அவங்களோட நினைவாக அவங்களோட இன்னொரு சகோதரியான அகிலாண்டேஸ்வரி, அதாவது சிவகங்கை மன்னரோட மனைவி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அக்கால் மடம் தங்கச்சி மடம் சொல்லிட்டு 2 மடத்தை ஏற்படுத்தினாங்க. ராமேஸ்வரத்துக்கு பயணம் மேற்கொள்கிற யாத்திரைவாசிங்க எல்லாம் இந்த மடத்தில் தங்கி ஓய்வு எடுத்துட்டு செல்வது வழக்கமாக இருந்துச்சு. காலப்போக்கில் அக்கா மடமும் தங்கச்சி மடமும் அழிவிட்டாலும் அதை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் அதே பேர்களில் சிற்றூராக உருவாயிருச்சு. இதுதான் இந்த ஊரோட வரலாறு. என்ன குட்டீஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, அடுத்த வரலாறுல பார்க்கலாம். பை.